சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டே நடிகராக மாறியவர் பாபா லட்சுமணன். வடிவேலு உள்ளிட்டோரோடு சேர்ந்து பல காமெடி காட்சிகளில் கலக்கிய அவருக்கு சில வருடங்கள் முன்பு சர்க்கரை நோயால் கால் விரல்கள் எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகும் தொடர்ந்து கஷ்டப்பட்ட அவருக்கு சமீபத்தில் தான் அமைச்சர் ராஜ்மோகன் மூலம் எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட்டது. வைகை புயல் வடிவேலுக்கென்று தனி டீம் இருந்தது. அந்த டீமில் அல்வா வாசு, சிங்கமுத்து, பாபா லட்சுமணன், போண்டாமணி என பலர் இருப்பாங்க. இவர்களில் சிங்கமுத்துவும் வடிவேலுக்கும் பிரச்சனை வந்துவிட்டது. அல்வா வாசு, போண்டாமணி உள்ளிட்டோர் எல்லாம் உடல்நலக் குறைவால் உயிரை வந்துட்டாங்க. பாபா லட்சுமணனும் முன்னர் போல் படங்களில் அதிகம் நடிப்பதில்லை. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அந்த நிறுவனத்தின் மூலம்தான் நடிக்கவும் தொடங்கினார். வடிவேலுடன் பல படங்களில் இணைந்து காமெடியில் கலக்கியவர். மாயி படத்தில் வடிவேலு பெண் பார்க்க செல்லும் காட்சியில் பெண்ணின் தந்தையாக பாவா மின்னலு என்ற வசனத்துடன் வெகு பிரபலமடைந்தவர் பாபா லட்சுமணன். அதேபோல ஏ உள்ளிட்ட பல படங்களிலும் வடிவேலோடு அவர் செய்த காமெடி காட்சிகளும் பிரபலமானது. வடிவேலுடன் இணைந்து நடித்தது மட்டும் பாபா லட்சுமணனும் பிரபலமாகலை. லிங்குசாமியின் முதல் படமான ஆனந்தம் படத்தில் அரிசி நீ என்னை தினமும் தரிசி, பருப்பு என் மேலே காட்டாத வெறுப்பு என கவிதை சொல்லும் காட்சிகள் மூலமும் அனைவரிடமும் பிரபலம் அடைந்தவர். இன்று வரை அந்த கவிதை ஃபேமஸ். மேலும் அதே படத்தில் காமெடி ரோல் மட்டுமின்றி அழுத்தமான எமோஷனலான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருந்தார். சூழல் இப்படி இருக்க உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட அவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. போதாக்குறைக்கு சர்க்கரை நோயின் அளவு அதிகமானதுனால அவரது கால் விரல்களும் அகற்றப்பட்டன. அந்த சமயத்தில் கலக்கப்போவது யார்? பாலா, விஜய் சேதுபதி உள்ளிட்டோரெல்லாம் உதவி செஞ்சாங்க. நிலைமை ஓரளவுக்கு சரியாகி இருக்கும் என்று நினைத்த வேளையில் சில நாட்களுக்கு முன்பு அவர் தங்குவதற்கு வீடின்றி தவிப்பதாக தெரிய வந்தது. அதனை தெரிந்து கொண்ட அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் சென்று அவரை சந்தித்து எம்எல்ஏ ஹாஸ்டலை ஒரு வீட்டை ஒதுக்கி கொடுத்தார். இவர் தவிர்த்து லெஜண்ட் சரவணும் தன்னால் முடிந்த நிதி உதவியை அளித்தார். இந்நிலையில் தனக்கு ரஜினிகாந்த் செய்து உதவி குறித்து பாபா லட்சுமணன் பேசியிருப்பது இணையத்தை ஆக்கிரமிச்சிருப்பு. தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஜினிகாந்த் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். எம்எல்ஏ ஹாஸ்டலில் வீடு கிடைத்து விட்டதாக ரஜினியின் உதவியாளரிடம் சொன்னேன். அவர் சந்தோஷப்பட்டார்கள். மேலும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடுகிறோம், செலவுக்கு வைத்து கொள்ளுங்கள் எனவும் கூறியிருந்தாங்க. இதுவரைக்கும் ரஜினி 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்திருக்கிறார் என அவர் சொல்லியிருக்கிறார்.